Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. நீங்க எதிர்பார்த்தீங்களா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நேர்வு நடக்கும் எதிர்பார்த்தீங்களா நீங்க? நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. இப்போது முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அனைத்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளையும் வந்து குரல் கொடுத்து கோரிக்கைகள் வச்சு ஆளும் கட்சிக்கு எதிராக செயல்பட்டாங்க. வேலு என்ன சொன்னாருன்னா, வெளி இடத்துல வந்து இங்கே போராடுறாருங்க, இது எப்படிங்க நியாயமாக இருக்க முடியும், தூண்டி விடுறாருங்க, எப்படிங்க நியாயமாக இருக்கும்னு செய்தியாளர் சந்திப்புலேயே பேசினார். எப்படி பார்க்குறீங்க அதை? அமைச்சர் ஏவாவேலுக்கு அடிப்படை அரசியல் அறிவு இல்லை. அதாவது சிறையில் உங்களுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க, உங்களை அதாவது துன்புறுத்தினாங்க? சிறையில் வந்து வேலூர் சிறையில் வந்து மன ரீதியாக நம்மளை வந்து ஒடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வேலூர் சிறை நிர்வாகம் வந்து பண்ணுச்சு. அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் ஏவாவேலுக்கு ஏதாவது பிரச்சனை? அப்போது அங்கேயும் வந்து அவருக்கு அந்த 8 வழிச்சாலை நின்றுச்சு, அதில் வரக்கூடிய கமிஷன் போயிடுச்சு. இங்கேயும் மேல்மா சிப்காட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகிறதுனால அவர் தனிப்பட்ட முறையில் என்னை வந்து அவர் பகைமையாக பார்த்துக்கலாம், எனக்கு அவர் மீது தனிப்பட்ட முறையில் இல்லை. அப்போ அமைச்சர் ஏவாவேலு வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்டுகளில் ஒரு தனி நலனை வந்து எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க குற்றச்சாட்டா? நிச்சயமாக அப்படி தான் எடுத்துக்க முடியும். பொருளாதார ரீதியாக அதில் ஏதோ ஒரு சம்பாதிக்கிறாருன்ற இருக்கிறோம். தலைமையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ஏவாவேலுக்கு எதிர்த்தோ ஏவாவேலு செய்யாதீங்க அப்படின்னும் எங்கேயுமே சொன்னதா தெரியலையே. இவர் எதிராக செய்கிறாரு அப்படின்றது கட்சி உணரலையா, இல்லை இவரை தூண்டி விட்டுட்டு கட்சி நிற்குதா? அடிப்படையில் இதை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன சார்? உண்மையிலே கிரவுண்டில் இருக்கிற பிரச்சனை ரொம்ப அருமையான கேள்வி இது. ஏன்னா அரசு தொழில் வளர்ச்சியே பண்ணணும்னது. அப்போ தொழில் வளர்ச்சி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு திட்டம் இருக்குது, அந்த திட்டத்தை தானே கேட்டோம். இவங்க அந்த ரெக்கார்ட் படி தரிசுன்றாங்க. 1985 தான் 85 தான் அண்ணா அறிவாலயம் கட்டுறாங்க. இப்போ போயிட்டு அந்த அண்ணா அறிவாலயம் கட்டுறதுக்கு முன்னாடி அது ஒரு எம்டி கிரவுண்டு. அந்த இடத்த எம்டி கிரவுண்டு நான் ஒத்துக்குமா திமுக? இவர்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தபோது பண்ண அனைத்து விஷயங்களுக்கும் முரணாக இப்போ இருக்கிறாங்க. திமுக ஒருவேளை எதிர்கட்சியாக இருந்தால் தான் வந்து சரியாக இருக்குமோங்கிறது, ஒரு ஆளுங்கட்சிக்கு தகுதி இல்லாமல் இருக்காங்களோன்ற அளவுக்கு மறைமுகமாக இல்லை நேரடியாகவே வந்து ஒரு 7-8 ட்ரோனை வந்து அந்த கிராமத்தில் வந்து பறக்க விட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் நூற்றுக்கணக்கான காவலர்களை இது பண்ணி ஒரு பெண்கள் பக்கத்து வீட்டில் போய் இன்னொரு பெண்களோட பேசுகிறத கூட வந்து கண்காணிச்சிட்டு தமிழக காவல்துறை இவ்வளவு அட்டூழியங்களை வந்து மேல்மா பகுதியில் செஞ்சுருக்கு. இன்னும் அரசு திருந்தவே இல்லைன்றது தான் காட்டுது. விடாப்பிடியாக இருக்கிறதுக்கான காரணம் ஒரு ஈகோவா பணமா சார்? இந்த விவசாயிகளை வந்து இவர்கள் இந்த அளவுக்கு பகைச்சி எப்படி வந்து இவர்கள் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரலாம், இல்லை நம்ம 40 நம்மதேன்னு சொல்லி எப்படி சொல்லிக்கிறாங்கிறது தெரில. நிச்சயமாக பெரும் இழப்பை சந்திப்பார்கள். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விவசாயி மரதக்குரு திரு அருள் ஆறுமுகம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப சாதாரணமாக தெரியல, எல்லார்ட்டையும் கேட்குற மாதிரி. ஆனால் உங்கள்கிட்ட கேட்குறதுங்கிறது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கேள்வின்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, கடந்த சில மாதங்களாக நீங்கள் வந்து குண்டாஸ் சட்டம் போடப்பட்டு சிறையில் இருந்துருக்கிறீங்க. சிறையில் இருக்கும்போதும் சரி இப்போவும் சரி கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக உங்கள்கிட்ட பெரிய மாடல்களை பார்க்க முடியல. அதில் நிறுத்து போகாமல் இருப்பதற்கு உங்களை உந்தி தள்ளிய செயல் இது உள்ளே இருக்கும்போது கூட. இப்போ நீங்களும் சொன்னீங்க நலமாக இருக்கிறான்னு கேட்குறது வந்து எல்லாரையும் கேட்குறத விட உங்களுக்கு கேட்குறது வேறு மாதிரின்னு. அதே மாதிரி என்னோடய பதில் என்னென்னா, நான் வந்து நலமாக இருக்கிறேன், மிக்க நலமாக இருக்கிறேன். இந்த சிறை இவர்கள் என்னை அனுப்பியதெல்லாம் வந்து என்னை வந்து எந்த விதத்துலேயும் பாதிக்கலை. நான் இன்னும் வந்து செழுமையாக என்னுடைய கொள்கைகளில் நான் வந்து ரொம்ப மிகவும் உறுதிப்பாடோடு நான் வந்திருக்கிறேன். அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய உரிமைக்காக எங்களுடைய நிலம் பாதுகாக்கப்படணுன்றதுக்காக தான் அறவழியில் போராடும். நாங்கள் வந்து எங்களுடைய உரிமைக்காக எங்களுடைய நிலத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அறவழியில் போராடிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான அறவழி போராட்டங்கள் எங்களுக்கு உரிமைக்கான போராட்டங்கள் தொடரும். இல்லை, நீங்கள் இப்போ உள்ளே போவதற்கு முன்னாடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது அவருடைய மேடைகளையே பகிர்ந்த ஒரு நபர் தான் அருள் ஆறுமுகம். அவரை போய் இன்றைக்கி இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய ஆதரவாளர்கள், இன்றைய ஆளுங்கட்சி ஆதரக்கூடிய பல நண்பர்கள்லாம் ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நேர்வு நடக்கும் எதிர்பார்த்தீங்களா? நீங்கள்? நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. இப்போது முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அனைத்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளையும் வந்து குரல் கொடுத்து கோரிக்கைகள் வச்சு ஆளும் கட்சிக்கு எதிராக செயல்பட்டாங்க.
இந்த மேல்மா சிப்காட் எதிராக செயல்பட்டாங்க. மேல்மா சிப்காட் இல்லை, இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நடந்த அனைத்து விவசாயிகள் சம்பந்தமான போராட்டங்களிலும் திமுக வந்து குறிப்பாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய போராட்டங்களில் வந்து கலந்துக்கிறது அதெல்லாம் செஞ்சார். அவர் வந்து அவர் முதல்வராக வரும்போது இந்த மாதிரியான ஒரு செயல்கள்லாம் வந்து செய்வார் அப்படிங்கிறது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது நிச்சயமாக இவர்கள் வந்து இந்த மாதிரியான தவறுகள் இனிமேலும் செய்யாமல் மக்களுடைய கோரிக்கைக்கு வந்து அவர்கள் செவி சாய்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் கோரிக்கை. இல்லை, நீங்கள் உட்பட 6 விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் பாய்ச்சிய போது தமிழக ஊடகங்கள் நாங்கள் உட்பட பல காமன் மேன் கூட குரல் கொடுத்தாங்க. என்ன நடக்குதுங்க, விவசாயிகள் மேலே போய் குண்டர் சட்டம் போட்டுருக்கீங்கன்னு. அதன் அழுத்தத்திற்கு பிறகு 6 பேர் மேலே எடுத்த அரசு உங்கள் மேலே மட்டும் எடுக்கலை. அதுக்கான காரணம் என்னன்னு அமைச்சர் மரியாதைக்குரிய வேலு என்ன சொன்னாருன்னா, வெளி இடத்துல வந்து இங்கே போராடுறாருங்க, இது எப்படிங்க நியாயமாக இருக்க முடியும், தூண்டி விடுறாருங்க, எப்படிங்க நியாயமாக இருக்கும்னு செய்தியாளர் சந்திப்புலேயே பேசினார். எப்படி பார்க்குறீங்க அதை? அமைச்சர் ஏவாவேலுக்கு அடிப்படை அரசியல் அறிவு இல்லை, அடிப்படை அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அறிவு இல்லை. மக்களுக்கான அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துக்கிற உரிமை, நாம் எங்கே வேணாலும் யாரை வேணாலும் சந்திக்கலாம் அப்படிங்க அந்த அறிவே அவருக்கு இல்லை. பக்கத்து மாவட்டத்திலேருந்து வந்துட்டா அப்படின்றாரு. இவர் மட்டும் திருவண்ணாமலையில் ஜெயிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு அமைச்சராக இருக்கிறாரு. இவர் திருவண்ணாமலையில் தானே இருக்கிறாரு, இவர் எதுக்கு செய்யாத பிரச்சனை பேசுகிறாரு? இவருக்கு உரிமை இருக்குல்ல, அதே உரிமை எங்களுக்கு இருக்கும்ல. அதனால் அந்த மாதிரியான அடிப்படை புரிதல் இல்லாமல் அவர் செய்கிறாரு. இந்த குண்டாஸ் 6 பேர் மேலே நீக்கிட்டு என் மீது மட்டும் நீக்காத இருந்ததுக்கும் அவர் தான் ஏவாவேலு அவர்கள் தான் முழு காரணமாக. அவர் தான் எப்படி ரொம்ப உறுதியிட்டு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவரே ஒத்துக்கிட்டது தானே அது. நேரடியாக அவர் சொல்லலைனாலும் முன்னுக்கு பின் முரணாக அவர் பேசிய அனைத்துமே வந்து அவர் தான்றது காரணம். உதாரணம், அவர் என்ன சொன்னார், நான் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கினவர் அப்போ இங்கே போராட்டம் நடக்கிறது அவருக்கு தெரியல. போராட்டம் நடக்கிறதே தெரியலன்னும் போது அருள் கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து வந்தாருன்றது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? அப்புறம் வந்து நான் சிப்காட்டை வந்து நான் வானத்தில் கட்டுவேனா இல்லை கடலில் கட்டுவேனான்னு ஏன் கேட்குறாரு? அவர் துறைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. அவர் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கணவர், இந்த போராட்டத்தை பற்றி தெரிஞ்சிக்காதவர் என்ன பண்ணியிருக்கணும்? விவசாயிங்க வந்திருக்கிறாங்க, நாங்கள் முதலமைச்சர் கூப்பிட்டு போகிறோம், முதலமைச்சர் தானே கையெழுத்து போடுறவர் அப்படின்னு சொல்லி தானே பேசியிருக்கணும். இவர் எல்லாம் பேசுகிறார் அப்படின்னும்போது இவர் இதுக்கு பின்னாடி இல்லாமல் வேறையாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறது நம்ம. ஏன்னா விவசாயிகள் நாங்கள் இனி போராட மாட்டோம்னு அவர்கிட்ட எழுதி கொடுத்தாங்களாம். விவசாயிகள் பார்க்க வரவங்க எழுதி எடுத்துருந்தாங்களா இவர்கிட்ட? அப்போது இவரே வந்து முழுக்க அங்கே சூத்திரதாரியாக இருந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அப்போது இந்த குண்டர் சட்டம் இந்த விவசாயிகள் மீது போடுறதுக்கு அவர் தான் காரணமாக இருந்திருக்கிறாரு. இந்த விவசாயிகள்கிட்ட நாடகம் ஆடி அங்கேருந்து என்னை பிரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து என் மீது வந்து இந்த குண்டர் சட்டம் போட்டு ஒரு பயமுறுத்தணும், இனி யாராவது போராடினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் அப்படின்ற பயமுறுத்துகிற நோக்கத்தில் தான் இந்த வேலையை அவர் செய்ய வச்சுருக்காரு. உங்களை பாளையங்கோட்டைக்கு சிறைக்கெலாம் அனுப்புனது நாங்கள் கேள்விப்பட்டோம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சிறையில் உங்களுக்கு எந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க, உங்களை ஏதாவது துன்புறுத்தினாங்களா? சிறையில் வந்து வேலூர் சிறையில் வந்து மன ரீதியாக நம்மளை வந்து ஒடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வேலூர் சிறை நிர்வாகம் வந்து பண்ணுச்சு. அதாவது எங்களை வந்து தனி செல்லில் அடைக்க வேண்டிய ஒரு கட்டாயமே கிடையாது. தனி செல்லில் என்னை வந்து, அதாவது ராஜீவ் கொலை வழக்கில் ஈடுபட்டதாக சொன்ன முருகன் அவர்களை அடைபட்டிருந்த அந்த செல்லில் என்னை அடைச்சி தனியாக ஒரு ஆளாக அடைச்சி, எனக்கு முன்னாடி லைட் கூட இல்லை, அந்த ரூமுக்கு முன்னாடி லைட் போடணும், அந்த லைட் கூட இல்லாமல் எனக்கு படுக்கிறதுக்கான ஒரு பெட்ஷீட் கூட தராமல் இந்த வேலூர் சிறை நிர்வாகம் வந்து காவல்துறையோட கூட்டு சேர்ந்து அவர்களுடைய வேலையை செஞ்சிச்சு. எனக்கு மட்டும் இல்லை, மீதி இருந்தவர்களையும் வந்து அங்கேயே வெவ்வேறு செல்லில் வச்சுருந்தது. ஆனால் அதையும் தாண்டி எங்களை வந்து பாளையங்கோட்டை அதெல்லாம் அனுப்புனது வந்து நிச்சயமாக வேலூர் சிறை நிர்வாகம் வந்து ஒரு மோசமான ஒரு நிர்வாகமாக தான் நான் பார்க்க முடியுது. ஆனால் பாளையங்கோட்டையில் எந்த ஒரு சிரமமும் இல்லை. நான் மற்ற கைதிகள் எப்படியோ அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். மன ரீதியாக உங்களை ஒடுக்குனாங்கன்றீங்க, அதனுடைய பொருள் என்னென்னா போராட்டத்தை கைவிடணும் அருள் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாக. இந்த மாதிரி செயல்களில் இனிமேல் வந்துடக்கூடாது அருள், போராட்டத்தை கைவிடணும் இல்லை, இந்த மாதிரி செயல்களில் வந்துடக்கூடாது, வந்தேன்னா இதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு இது பண்ணாங்க. பட் எனக்கு வந்து இவர்கள் இதுக்கு தான் பண்ணுறாங்க, இவர்களுடைய இந்த மிரட்டல்களுக்கு நாம் அஞ்சணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுனால நான் வந்து வேலூரில் இவர்கள் என்னை தனியாக அடைத்திருந்த போதும் நான் அந்த இடமா தான் இருந்தேன். என்னுடைய மனசு எப்போவுமே வந்து
இதுக்கு நிச்சயமாக இவர்கள் செய்யக்கூடிய நமக்கு எதிராக செய்யக்கூடிய அனைத்தையும் நம்ம மீறி வரணும் அப்படிங்கிற தெளிவோடு இருந்தேன். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சிறையில் இருந்தபோது எங்கள் ஊடகத்தின் சார்பாகவும் சரி, பல ஊடகங்களும் சரி, மேல்மா சிப்காட் இடத்துக்கு போயிருந்தோம். அந்த நிலங்கள் எங்கெல்லாம் அபகரிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சவரும் போயிருந்தோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு பெருத்த ஆதரவை வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய ஒவ்வொரு வீட்டினுடைய மகனாக தான் உங்களை பார்த்துருந்தாங்க. சிறைக்குள் இருக்கும்போது அந்த ஆதரவு உங்களுக்கு அங்கே பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்தீங்களா? அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது சிறைக்குள் இருக்கும்போதும் சில விவசாயிகள் வந்து நாங்கள் சந்திக்க வந்தவங்க வந்து அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கங்கிறத சொன்னாங்க. அதனால் மக்கள் வந்து பெரும் ஆதரவோடு இருக்காங்க அப்படிங்கிறது. எனக்கு அவங்க பெரும் ஆதரவோடு இருக்காங்கன்னா, நான் அவர்களுடைய குரலாக இருந்தாங்க. அவர்களுக்கு தெரியாததை நான் எதையும் செய்யலை. ஒரே ஒரு விஷயம், அமைதியான வழியில் நம்ம போராடணும், யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்காமல் போராடணும் அப்படிங்கிறத வந்து நான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதனால் அவர்களுடைய குரலாக நான் அவர்களோட இருந்ததனுடைய விளைவு தான் அவர்கள் என் மீது உள்ள பாசம் வச்சதுக்கான. இல்லை, அந்த நீங்கள் உள்ளே இருக்கும்போது இன்னொரு விஷயமும் நடந்துச்சு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேல்மா சிப்காட், குறிப்பாக செய்யாறில் இருக்கக்கூடிய மேல்மா சிப்காட் வேண்டும் அப்படின்னு சொல்லி பைக் பேரணி, அதன் பிறகு வந்து நிறைய வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் வேணுங்க அப்படின்னு சொல்லி பல பேர் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த கூட்டம் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி முக்கியமான செய்தித்தாள்களில் வந்து செய்தியாகவும் போடப்பட்டுச்சு. அந்த போராட்டம், அந்த பேரணி அப்படிங்கிறதுடைய பின்னணி என்னன்னு நீங்கள் கணிக்கிறீங்க? இது தெளிவாக தெரியுது. அமைச்சர் ஏவா வேலுவோ இல்லை அவருடைய ஆட்கள் எம்எல்ஏ ஜோதி அவர்களோ வந்து இதை தூண்டியிருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, திமுக குடி வச்ச அந்த வாகனத்திலிருந்து பச்சை துண்டு எடுத்து கொடுத்ததும் அந்த பதாகைகள் எடுத்து கொடுத்ததுமே வந்து உங்களை போன்ற மீடியா வந்து காண்பிச்சது. இதில் தெளிவாக தெரியலைங்களா அவர்கள் தூண்டுதல் நடந்ததுன்னு. இன்னொன்று, அந்த 11 கிராமத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய விவசாயிகள் சிப்காட் வேண்டும்னு போராடினாங்களா? அப்படி போராடுகிற மக்கள்கிட்ட நீங்கள் தாராளமாக நிலத்தை எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் போராட்டம் நடத்தணும்னு அவசியம் இல்லையே. அப்போ இது ஒரு நாடகம் நடத்தக்கூடியது. வெளி உலகத்துக்கு வந்து நாங்கள் வந்து யோகியர்கள், நாங்கள் வந்து சரியாக தான் பண்ணுறோம், இந்த 10 பேர் தான் போராடுறாங்கன்ற மாதிரி பொய்யான தகவல்களை பரப்புவதற்கு இவர்கள் செய்த நாடகம் தானே தவிர, அங்கே இருக்கக்கூடிய அந்த 16 கிராம மக்கள் வாங்க, அமைச்சர் ஏவா வேலுவோ கூட அங்கே வரட்டும், நாங்கள் அந்த 11 கிராமத்தில் இருக்கிறோம், யார் யார் கொடுக்குறன்றாங்களோ அவர் எடுத்துகிட்டு போட்டோம், அவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம், கொடுக்குறன்றவங்ககிட்ட வாங்கிட்டு போட்டோம், அவர் வேணான்னு சொல்லியே. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் ஏவா வேலுக்கு தான் பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு என்னென்னா 8 வழிச்சாலை பிரச்சனையிலே அவர் வந்து அவருடைய கட்சி திமுக கட்சியினுடைய கொள்கைக்கு எதிரான நிலைப்பாடில் தான் அவர் இருந்திருக்கிறார். ஏன்னா கடந்த ஆட்சியில் 8 வழிச்சாலைக்கு எதிராக திமுக தலைமையே வந்து உறுதியாக இருந்துச்சு. திமுகவிலிருந்து 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சேலத்தில் வந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் திருவண்ணாமலை தொகுதியினுடைய இவர் எம்பி CN அண்ணாதுரை அவர்கள் மட்டும் வரல, மீதி எல்லோரும் வந்தாங்க. ஆரணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி கூட போனார், ஆனால் இவர் வரல. இவர்கிட்ட நீங்கள் வரலையன்றதை அடுத்த முறை கேட்கும்போது கட்சி நிர்வாகம் அப்படின்றத மேம்போக்காக சொல்லி அதை மழுப்புறார். அப்போ தெளிவாக அது தெரிஞ்சது, இவருடைய கட்டுப்பாட்டில் அவர் இயங்கிட்டு இருக்கிறாரு, அவரையும் அங்கே கலந்துக்க விடலைன்றது தெரியுது. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமும் தொடர்ந்து 8 வழிச்சாலை வேணுன்ற தோணியிலே அவர் பேச ஆரம்பித்தார். திரும்பவும் நம்ம கொடுத்த அழுத்தங்கள் காரணமாக அவர் அந்த பேச்சை நிறுத்தினார். அப்போ இதுலேருந்து தெளிவாக தெரியுது, அவர் 8 வழிச்சாலையை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு எதிரானவராக தான் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்போது அங்கேயும் வந்து அவருக்கு அந்த 8 வழிச்சாலை நின்றுச்சு, அதில் வரக்கூடிய கமிஷன் போயிடுச்சு. இங்கேயும் மேல்மா சிப்காட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகிறதுனால அவர் தனிப்பட்ட முறையில் என்னை வந்து அவர் பகைமையாக பார்த்துருக்கலாம், எனக்கு அவர் மீது தனிப்பட்ட முறையில் இது இல்லை. அப்போ அமைச்சர் ஏவா வேலு வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்டுகளில் ஒரு தனி நலனை வந்து எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க குற்றச்சாட்டா? நிச்சயமாக அப்படி தான் எடுத்துக்க முடியும். பொருளாதார ரீதியாக அதில் ஏதோ ஒரு சம்பாதிக்கிறாருன்றீங்க. இருக்கிறோம். ஆமாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து கட்சிக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கிறாரு ஏவா வேலுன்னு சொல்கிறீங்க, கட்சி ரீதியாக அவர் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. கட்சியினுடைய தலைமையோ முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ ஏவா வேலுவை எதிர்த்தோ ஏவா வேலு செய்யாதீங்க அப்படின்னோ எங்கேயுமே சொன்னதாக தெரியலையே. அப்போது இதை கட்சி தான் வந்து யோசிக்கணும். இது வந்து இவர் எதிராக செய்கிறாரு அப்படின்றது கட்சி உணரலையா, இல்லை இவரை தூண்டி விட்டுட்டு கட்சி நிற்குதா? 2 விதமாக பார்க்கணும். இதில் எங்களுக்கு எதுவும் தெரியல. அவர் ஒன்று இவர் கட்சிக்கு எதிராக செயல்படுறாருன்னா கட்சி நடவடிக்கை எடுக்கணும், இல்லை கட்சி இவர் வந்து இவரை தூண்டி விட்டு இவரை செய்ய சொல்லிட்டு கட்சி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தலைமை எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி இருக்கணும். எது செஞ்சாலும் பாதகம் திமுகவில்.
இல்லை நீங்கள் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய மேடையை வந்து பகிர்ந்தவர், அவரை தனிப்பட்ட ரீதியில் அணுகுவதற்கான முயற்சிகளில் உங்கள் குழு ஈடுபட்டுச்சா, இல்லை நீங்கள் ஈடுபட்டீங்களா? நாங்கள் வந்து முதல்ல வந்து அமைச்சர்களை, வருவாய்த்துறை, தொழில்துறை அமைச்சர்களை சந்தித்து அவர் மூலமாக திமுக தலைவரை சந்திக்கணும், அதாவது நம்முடைய முதல்வரை சந்திக்கணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டோம். நாங்கள் வந்து எழும்பூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், அனுமதி வாங்கி. அந்த ஆர்ப்பாட்டம் முடித்து நாங்கள் வந்து இந்த அமைச்சர்களை சந்திக்க தலைமை செயலகம் போகும்போது அவர்கள் யாரும் இல்லை. அதனால் அடுத்த முறை வந்து நம்ம சந்திக்கிறதுக்காக அன்னைக்கு நான் வந்து தொழில்துறை செக்ரட்டரிக்கு வந்து நான் இமெயில் எழுதுகிறேன். அன்னைக்கு கைதாகிறதுக்கு முந்தைய இரவு நான் இமெயில் எழுதியிருக்கிறேன் அவங்களுக்கு, இந்த மாதிரி நாங்கள் வந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் எங்களை கைது பண்ணிடுறாங்க. அப்போ நாங்கள் அவரை சந்திக்கணும், சந்தித்து இந்த குறைகளை சொல்லணும்னு தான் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளார இந்த மாதிரியான கைது, குண்டாஸ், அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துடுச்சு. தனிப்பட்ட ரீதியில் அருள் ஆறுமுகம் எப்படிப்பட்ட இழப்புகளை இந்த காலகட்டங்கள் சந்திச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இழப்புகள் அப்படிங்கிறது பெருசாக உறவுகள் ரீதியாகவோ அல்லது மற்ற விஷயங்கள் ரீதியாக உங்களை பிரிஞ்சிருந்துருப்பாங்க, சம்திங் ஃபேமிலி, அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டீங்க? இல்லை, நான் வந்து இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி செய்யும்போது அரசு இப்படிப்பட்ட நெருக்கடிகள் தரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது தான், எதிர்பார்க்கப்பட்டது தான். இவர்கள் வந்து இந்த எல்லைக்கும், அதாவது நான் வந்து குண்டாஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல. ஆனால் நிச்சயமாக ஒரு மாதமாவது உள்ளார வச்சு நம்மளை வந்து மன ரீதியான அந்த ஒரு இது பண்ணுவாங்க அப்படின்றத நினச்சேன். ஆனால் இதில் இழப்புக்கு ஒன்றும் இல்லைங்க. சிறை அப்படின்னா வந்து பொதுவாகவே இந்த பயமுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக தொடர்ந்து ஆளும் வர்க்கம் செய்கிறத ஏற்றுக்க முடியாது. நீங்கள் சிறையெல்லாம் வந்து ஒரு முறை மிரட்டிக்கலாம், ஆனால் அதுக்காக வந்து மற்ற எந்த போராடக்கூடிய மக்களும் சரி சிறைக்கு போவதுக்கு அஞ்சக்கூடாது. இவர்கள் நம்மளை மிரட்டுவது சிறைக்கு தான். நாம் சிறைக்கு அஞ்சாமல் நம்மளுடைய வேலைகள் நம்ம செய்யணும். யாரும் தவறு செய்யலை, தவறு செஞ்சுட்டு போனோன்னா சிறைக்கு போகிறதுக்கு நான் அஞ்சலாம். நான் தவறே செய்யலை, நீ கொண்டு போய் வைக்கிறன்னும் போது நான் பயப்படணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறதான். எனக்கு இழப்பு அப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து இந்த செய்யாறு மேல்மா சிப்காட் எதிர்த்து நீங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்கிற மக்களுமே வந்து போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அரணாக நீங்கள் இருக்கிறீங்க. அரசினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சி ரீதியாக நம்ம சில விஷயங்களை வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படையில் இதை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன சார்? உண்மையிலே கிரவுண்டில் இருக்கிற பிரச்சனை. ரொம்ப அருமையான கேள்வி இது. ஏன்னா அரசு தொழில் வளர்ச்சியை பண்ணணுன்னுது. அப்போ தொழில் வளர்ச்சி பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை தானே கேட்டோம். என்ன தொழில் எங்கள் ஊருக்கு கொண்டு வர போகிறீங்க, கொடுங்க அந்த திட்ட அறிக்கைன்னு 20 கேள்விகள் கேட்டுக்கிறோம். இங்கே எந்த கம்பெனியோட நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, கொண்டு வாங்க. இந்த கம்பெனி என்ன மாதிரியான ரசாயனங்களை பயன்படுத்தும், என்ன மாதிரியான கழிவுகளை வெளியேற்றும், இப்படி 20 கேள்விகள். அதில் குறிப்பாக எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது, எங்களுக்கு மறுகுடியமருக்கு என்ன வச்சுருக்கீங்க, என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, இப்படி நீங்கள் சொல்கிற அந்த வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த திட்ட அறிக்கையை கொடுங்கன்னு கேட்டோம். நீங்கள் கொடுங்க. ஆமாம், தனி வட்டாட்சியர்கிட்ட இதை நாங்கள் கொண்டு போய் 20 கேள்விகள் அடங்கிய இது வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுங்க, கொடுத்துட்டு 30 நாள் நேரம் கொடுங்க எங்களுக்கு, நாங்கள் எங்களோட பதிலை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் இந்த சிப்காட்கான வேலையை நிறுத்திடுங்க. இதை பண்ணிவிட்டு எங்களுக்கு கொடுங்க. ஒருவேளை எங்களுக்கு ஏற்கக்கூடியதாக இருந்தால் நாங்கள் நிலம் கொடுத்துட்டு போகிறோம் தானே கொடுத்தோம். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? தொழில் வளர்ச்சி தானே, உங்கள்கிட்ட பிளான் இருக்குல்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போது நீங்கள் தொழில் வளர்ச்சிக்காகலாம் இது பண்ணலை, எங்கள் நிலத்தை எடுக்கிறீங்க. நிலத்தை எடுக்கிறீங்கன்னும் போது இந்த நிலம் என்ன நிலம்? முப்போகம் நெல் விளைஞ்சிட்டு இருக்கக்கூடிய பாசன பூமி. இதை நீங்கள் ஏன் தரிசுன்னு சொல்லி ரெக்கார்டில் வச்சுருக்கிறீங்க? பழைய ரெக்கார்ட் படி, அதாவது 70-80 வருடங்களுக்கு முன்பாக ஆற்று நீரும் ஏரி நீரும் பாசனம் இருந்த பகுதிகள் மட்டும் நஞ்சை, மீதி இடங்கள்லாம் புஞ்சை. இந்த புஞ்சை நிலங்கள் என்றால் தரிசுன்னு வச்சுக்குவாங்க. அப்போது இந்த புஞ்சைங்கிறது வானம்பத்த பூமி, அப்போ அதை தரிசுன்னு சொல்லி வச்சுக்கலாம். இவங்க அந்த ரெக்கார்ட் படி தரிசுன்றாங்க. 1985 தான் அண்ணா அறிவாலயம் கட்டுறாங்க. இப்போ போயிட்டு அந்த அண்ணா அறிவாலயம் கட்டுறதுக்கு முன்னாடி அது ஒரு எம்டி கிரவுண்டு. அந்த இடத்த எம்டி கிரவுண்டுன்னு நான் ஒத்துக்குமா திமுக? அண்ணா அறிவாலயம் தானே அது. நாங்கள் 70-80 வருஷமாக நாங்கள் வந்து அந்த நிலத்தை திருத்தி கிணறு வெட்டி பைப் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சமன்படுத்தி உள்ளே இருந்த கல்லுகள்லாம் பொறுக்கி போட்டு ஒரு சமமான நெல் விளையக்கூடிய பூமியாக மாற்றிருக்கிறோம். இன்னும் தரிசுங்கிறீங்க. யாருடைய தவறு இது? அரசாங்கம் இதை கணக்கீடு எடுத்து இதெல்லாம் நஞ்சையாக மாற்றப்பட்டதுன்னு கணக்கு வச்சுருக்கணும். ஆனால் அரசு அந்த வேலையை செய்யாமல் இன்னமும் அந்த 70-80 வருஷத்துக்கான கணக்கு வச்சுட்டு இது தரிசுன்னு சொல்லி
விவசாய நிலங்கள் எடுக்கிறத எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது? எங்களோட உழைப்பே நீங்கள் மதிக்கலையே. நாங்கள் நஞ்சைன்னு சொல்கிறோம். எங்களுடைய கோஷமே என்ன? நஞ்சை நிலத்தை புஞ்சையாக அரசு பதிவேற்றில் வைத்துக்கொண்டு விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே. இந்த கோஷங்கள் 125 நாளாக எழுப்புறமே, யாருக்கும் தெரியாதா? ஏன் நஞ்சை நிலத்தை புஞ்சைன்னு வச்சுருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கணும்ல. இந்த கேள்விக்கான பதில் ஏன் அரசு கொடுக்கல? அப்போது நாங்கள் தொழில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. நாடு வளரணும்னு தான் நாம் நினைக்கிறோம். படிக்காத எதுவும் தெரியாதெல்லாம் இல்லை. தொழில் வேணும். ஆனால் எங்களை அழிச்சிட்டு உங்கள் தொழிலை கொண்டாடாதீங்க. விவசாயம் பண்ணாத தென் மாவட்டங்கள், சில மாவட்டங்கள்லாம் வந்து இன்னும் வந்து புதர் மூடி வேலை இல்லாமல் இருக்குது. அங்கே கொண்டு போங்க. ஏன் வந்து முப்போகம் நெல் விளையக்கூடிய இடத்த எடுக்கிறீங்க? அப்படி உங்களுடைய கொள்கை இருக்குன்னா வெளிப்படையாக சொல்லுங்கள். நாங்கள் முப்போகம் விளையக்கூடிய இடத்தை தான் எடுப்போம், அதுதான் சிப்காட்டுக்கு உகந்ததுன்னு சொல்லுங்கள். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தரிசுன்றீங்க, விவசாயம் பண்ணாத இடத்துல போய் சொல்கிறீங்க. உண்மையை சொல்லுங்கள், அப்போ பேசிக்கலாம். அதனால் நாங்கள் அடிப்படையாக எதிர்ப்பதற்கு காரணம் 2 காரணங்கள். ஒன்று, நாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிற நிலம். இதை தவிர வேறு தொழில் இந்த இடத்துல பிரதானமாக இல்லை. சிப்காட் அமைக்கிறீங்கன்னா எந்த இடத்துல பயிர் வைக்காமல் தரிசாக இருக்குதோ அங்கே எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இல்லை, தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு, நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி திமுக. நீங்கள் இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, பிரதானமாக மக்கள் நெருக்கடியை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு தெரிந்தும் கூட ஒரு அரசு எப்படி அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதாங்க எங்களுக்கே புரியல. இவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது பண்ண அனைத்து விஷயங்களுக்கும் முரணாக இப்போ இருக்கிறாங்க. திமுக ஒருவேளை எதிர்கட்சியாக இருந்தால் தான் வந்து சரியாக இருக்குமோங்கிற தோணும். ஆளுங்கட்சிக்கு தகுதி இல்லாமல் இருக்காங்களோன்ற அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்குது. அதாவது சில நேரங்களில் தவறுகள் நடக்கலாம். அந்த தவறுகளை ஒரு சில சமூக அழுத்தங்கள் அதன் காரணமாக புரிஞ்சு உடனடியாக வந்து அதை அவங்க திரும்ப பெறணும். இது தெரியாமல் நடந்திருக்குது, இந்த தவறுகள் நடக்கிறது இயல்பு. அரசு வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இது தெரியாமல் நடந்திருக்குது, வேறு ஏதோ சூழலில் நடந்துருச்சு, நம்ம பின்வாங்கி மக்கள்கிட்ட வந்து சரிங்க இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் இவங்க தொடர்ந்து இதை செய்கிறாங்க அப்படின்னும்போது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து தொடர்ந்து இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற தோணியில் வந்து இது அவருடைய ஈகோ பிரச்சனையாக இதை கொண்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அவருக்கு எந்த ஈகோ வேணாலும் இருக்கட்டும், எங்களுக்கு அவர் மேலே ஈகோ கிடையாது. எங்கள் நிலத்தை விட்டுருங்க, அவ்வளோதான். அவரை நீங்கள் சந்தித்து பேச முயற்சி பண்ணிங்களா? ஏதாவது சந்தித்து பேச முயற்சி பண்ணிங்களா? உங்களை அவர் மீட் பண்ணியிருக்கிறாரா? ஏன்னா நீங்கள் வெளிப்படையாக குண்டாஸ் அமைச்சர்னே ஏவாவேலு வந்து சொல்லியிருக்கிறீங்க. மீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அவரை வந்து நாங்கள் 90வது நாட்கள் 92வது நாட்கள் அப்போ திருவண்ணாமலை போயிருந்தோம். அவர் அங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சு நாங்கள் போயிருந்தோம். அவருடைய ஆஃபீஸ்க்கு போகும்போது அவர் வெளியில் போயிட்டார், நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இருங்கன்னு சொன்னாங்க. காத்திருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் இல்லை, அவங்கள கடிதத்தை கொடுத்துட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஆனால் இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே வந்து சில விவசாயிகள் அவரை சந்திக்க போகலான்னு சொன்னாங்க. அங்கேருந்து சில விவசாயிகள் இல்லை, அவர் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டார், அவரை போய் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ விவசாயிகள் எல்லாருமே வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நாம் வந்து அவர் இந்த துறை இல்லை அப்படின்ற இதில் வந்து ரொம்ப அதுக்கான சந்திக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கல. ஆனாலும் ஆரம்பத்தில் சந்திக்கலைனாலும் இடையில் வந்து அவரை நாங்கள் சந்திக்க முயற்சி செஞ்சோம். அவர் அதுக்கப்புறமாவது வந்து எங்களுடைய கோரிக்கைகள் என்ன இருந்தாலும் கேட்டுக்கணும், அதெல்லாம் செய்யாமல் எங்களை எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ண வச்சுட்டு விவசாயிகளுடைய அதாவது குடும்ப உறுப்பினர்களை வந்து பிணை கைதிகள் மாதிரி வச்சுக்கிட்டு அவர்களை வந்து மிரட்டி இந்த சென்ஸ், அதாவது நீங்கள் இப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தாரில் வந்து நாங்கள் வெளியே விடுவோன்ற மாதிரி அவர் செஞ்சுருக்கிறாரு. அப்படி நீங்கள் சிறைக்கு போனது, அதன் பிறகு அந்த 6 பேர் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா குண்டாஸ்லேருந்து, அவங்க 6 பேர் நான் சந்திச்சு போய் அங்கே ஆஃப் த கேமரா பேசும்போது தினசரி அவங்க அந்த செய்யாறுலேருந்து பார்த்தீங்கன்னா வேலூர் வரைக்கும் போய் கையெழுத்து போட்டு அவங்களுடைய ஒரு அரை நாள் உழைப்பு அப்படிங்கிறதே முழுவதுமாக வந்து பறிக்கப்பட்ட ஒரு சூழலில் இருந்தாங்க. அவங்களும் மன ரீதியாகவும் அங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கலாக சில காவல் துறையினர் மறைமுகமாக வந்து எங்களை வந்து ஒடுக்குனாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த சூழல் எப்படி இருக்குது மக்களுக்கு? அதாவது முதல்ல விஷயம், அந்த கையெழுத்து போட வச்சது வந்து அவர்களுக்கு வேலூர் வரைக்கும் கையெழுத்து போட வச்சதே வந்து ஒரு அலைகழிப்பு வேலை, நீ இனிமேல் இந்த மாதிரி செயல்கள் ஈடுபடுவியா அப்படின்னு ஒரு மிரட்டல். இது காவல்துறையினுடைய உந்துதல் தான் அதுக்கான முக்கிய காரணம். வேலூர் காலையில் விடியற் காலை கிளம்பி போனால் தான் அது சரியாக பண்ண முடியும். ஆமாம். அடுத்தது வந்து மறைமுகமாக நீங்கள் காவல்துறை மிரட்டினது, மறைமுகமாக இல்லை நேரடியாகவே வந்து
ஒரு 7-8 ட்ரோனை வந்து அந்த கிராமத்தில் வந்து பறக்க விட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் நூற்றுக்கணக்கான காவலர்களை இது பண்ணி ஒரு பெண்கள் பக்கத்து வீட்டில் போய் இன்னொரு பெண்களோட பேசுகிறத கூட வந்து கண்காணிச்சிட்டு மிரட்டும் தமிழக காவல்துறை இவ்வளவு அட்டூழியங்களை வந்து மேல்மா பகுதியில் செஞ்சுருக்குது. அதனால் இவர்கள் வந்து மறைமுகமாலாம் மிரட்டல, நேரடியாகவே வந்து காவல்துறை வந்து இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்தது. காவல்துறை தன்னுடைய பணி என்னன்றதை மறந்து தொடர்ந்து ஒரு கூலிப்படையான வேலையவே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக நம்ம திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் அவர்களுடைய தலைமையில் இருக்கிறது. குறிப்பாக தொழில்துறை அமைச்சர்னால் வந்து நம்ம இப்போ டிஆர்பி ராஜாவை சொல்லலாம், வேளாண்மைத்துறை அமைச்சராக ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் தான் மெயினாக இதில் வந்து முக்கியமான பிரதானமாக இருக்க வேண்டிய அமைச்சர்கள். இவங்க 2 பேருக்கும் இந்த விஷயம் தெரியுதா? இவங்களை சந்திக்க முயற்சி பண்ணீங்களா? அதுதான் நாங்கள் எக்மோரில் வந்து எங்களுடைய போராட்டம் நடத்தணும் இல்லைங்களா, அன்னைக்கு வந்து வேளாண் துறை, வருவாய்த்துறை, தொழில்துறை இந்த 3 துறையும் சந்திக்கிறதுக்காக நாங்கள் கடிதம் எடுத்துகிட்டு போனோம். எதிர்பாராத விதமாக வந்து இந்த 3 துறை சார்ந்தவர்களும் இல்லாமல் போயிட்டாங்க. வேளாண் துறைக்கு எதுக்கு போனோம்னா, வேளாண் நிலங்களை அழிக்கிறாங்க, வேளாண் துறை அமைச்சர் நீங்கள் பரிசீலனை செய்யுங்க. வருவாய்த்துறைக்கு எதுக்கு போனோம்னா, எங்கள் நிலங்கள் எல்லாம் வந்து நஞ்சை நிலங்களாக மாற்றி பல ஆண்டு காலங்கள் ஆயிடுச்சு, இன்னும் தரிசினே வச்சுருக்கிறாங்க, நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள். தொழில்துறைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்ல விளையக்கூடிய இடத்த எடுக்கிறீங்களே, வேறு இடத்த எடுங்க, இந்த கோரிக்கையை வைக்கிறதுக்காக போயிருந்தோம். அவர்கள் இல்லாததுனால அவங்க எல்லாருக்குமே வந்து அடுத்த முறை வந்து இன்னொரு தேதியில் நம்ம அனுமதி வாங்கணும்னு நினச்சி போனோம். ஆனால் அதுக்குள்ளார இந்த மாதிரி நீங்கள் சிறைக்குள்ளே இருக்கும்போது அரப்பூர் ஜெயராமன் தொடர் உட்பட பல பேர்கிட்ட வந்து நம்ம நேர்காணல் எடுக்க முயற்சி பண்ணி நேர்காணல் எடுத்தோம். அவங்க சொல்லும்போது ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சிறைக்குள்ளே போயிட்டீங்க, வெளியே வரணும் அழுத்தங்களை கொடுக்குறாங்க, ஆனால் நீங்கள் வெளியே வந்துடக்கூடாதுங்கிற அழுத்தம் உங்களுக்கு இருந்துச்சா? அதாவது அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்குனாங்களா, வெளியே வந்துடக்கூடாது அருள் அப்படின்னு? ஆமாங்க, அதில் தெளிவாக தெரிஞ்சுது. உதாரணத்துக்கு எனக்கு வந்து நவம்பர் 15ஆம் தேதி வந்து குண்டாஸ் போடப்படுது. டிசம்பர் 15ஆம் தேதி வந்து என்னை வந்து இங்கே அட்வைசரி போர்டு ஆலோசனை கழகத்துக்கு கொண்டு வரணும். ஆனால் எனக்கு நவம்பர் 15ஆம் தேதி சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இந்த போர்டு இருக்குங்கிறதே அவங்க சொல்லவே இல்லை. சிறைத்துறையில் உங்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. நானாக அன்றைய அந்த டிசம்பர் 15 மதியம் போயிட்டு ஏன் எனக்கு வந்து இந்த தகவல் தெரிவிக்கலை, எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் போர்டு போயிட்டாங்கன்னு நான் கேட்கும்போது அன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு என்கிட்ட ஒரு கடிதத்தில் கையெழுத்து வாங்குறாங்க. டிசம்பர் 20ஆம் தேதி நீங்கள் வந்து அட்வைசரி போர்டுக்கு போகணும். அதில் என்னென்னா, நவம்பர் 15-13 மணிக்கு பதிலாக டிசம்பர் 15 1 மணிக்கு பதிலாக டிசம்பர் 20 1 மணிக்குன்னு சொல்லி என்னிடம் வந்து அந்த கையெழுத்து வாங்கினாங்க. அப்போது எனக்கு போர்டுக்கு போகிறதையும் வந்து அங்கே தாமதப்படுத்தணும்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு அழுத்தங்கள் வந்திருக்குது அப்படிங்கிறத நான் அதன் மூலமாக பார்க்க முடியும். புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, இன்னும் அந்த மக்கள் இன்னும் அங்கே அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. அரசின் நிலைப்பாடு இப்போ என்னவா இருக்குது? அவங்க அந்த மேல்மா சிப்காட்டை அமைச்சு தான் தீருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம களத்தில் போகும்போது சொல்கிறாங்க. என்ன அரசின் நிலைப்பாடு வந்து இன்னும் அரசு திருந்தவே இல்லைன்றது தான் காட்டுது. இவ்வளவு நடந்தும் வந்து விடாப்பிடியாக இருக்கிறதுக்கான காரணம் ஒரு ஈகோ, அவ்வளோதான், வேறு எதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா மக்கள் போராடுறாங்க, சரி விட்டுட்டு போயிடுவோம். ஈகோவா பணமா சார்? பணமும் வரும், ஈகோவும் இருக்குது. அரசு பொறுத்த வரைக்கும் இதை எனக்கு பொறுத்தவரை நான் என்ன பார்க்குறேன்னா, இது ஈகோவை தான் நான் பார்க்குறேன். பணமுங்கிறது இரண்டாவதாக நான் யோசிக்கிறேன். நீங்கள் என்ன போராடுறது, நாங்கள் என்ன விடுறது, இது வந்து பொதுமக்களுக்கு அரசாங்கம் வித்துக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையை தான் நான் பார்க்குறேன். பொதுமக்கள் அரசாங்கத்துக்கு பொதுமக்களுக்கு அரசாங்கம் இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. நீங்கள் போராடினீங்கன்னா நாங்கள் விட்டுருவோமா, இதில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி பொதுமக்களுக்கு விடுக்குது. ஆனால் அரசு வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், பெரும்பான்மையான மக்கள் 50% மேலே விவசாயிகள் இருக்கிறோம். இந்த விவசாயிகளை வந்து இவர்கள் இந்த அளவுக்கு பகைச்சி எப்படி வந்து இவர்கள் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரலாம், இல்லை நம்ம 40 நம்மதேன்னு சொல்லி எப்படி சொல்லிக்கிறாங்கிறது தெரில. நிச்சயமாக பெரும் இழப்பை சந்திப்பார்கள். இந்த ஆட்சியின் மீது நீங்கள் சொல்லும்போது என்ன ஒன்றுனா, கெடுவாய்ப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நல்ல எதிர்கட்சி ஒன்று வந்து இல்லாமல் போயிடுச்சு, அதனால தான் திமுக இப்படியான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்கன்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்தில் தெரிவிச்சுட்டு வராங்க. அஇஅதிமுக காலகட்டத்திலேயே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி சில திமுக காரங்களும் பேசுகிறாங்க. எதிர்கட்சியினுடைய ரோல் இந்த விவகாரத்தில் எப்படி இருக்குது? எதிர்கட்சி வலுவான எதிர்கட்சி இல்லைங்கிறது தான். 2018 வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அவங்க ஆய்வறிக்கையெல்லாம் தயார் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் அவங்க வந்து இந்த
அதாவது இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக அந்த மாவட்ட செயலாளர் தூசி கே மோகன் அவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர் அவங்க வந்து அங்கே நடத்தும்போது செய்தியாளர்கள் இந்த கேள்வி எழுப்பும்போது அவர்கள் நேர்மையான ஒரு பதிலே சொல்லலை. அவர்கள் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு இதாக தான் பேசுகிறாங்க. ஆமாங்க, எங்கள் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்துட்டோம், மக்கள் எதிர்க்கிறாங்க, அதனால் நாங்கள் நிற்கிறோம் மக்களோட, நாங்கள் வந்து மக்கள் எதிர்த்தாங்கன்னா விட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பதில் கூட சொல்கிறதுக்கு அவர்கள் திராணி இல்லாமல் அவர்கள் மழுப்பி கொண்டு அந்த இடத்துல வந்து பதில் சரியான பதிலாக சொல்லலை. அப்போது அவங்க பதில் சொல்லதல்ன்றதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவர்கள் பேருக்கு ஒரு அடையாளத்துக்கு தான் ஒன்று பண்ணாங்க, இந்த மக்களுக்கு இந்த இடத்துல இந்த துரோகம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர்களுக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த 7 பேர் மேலே குண்டாசு இருக்கும்போது பேசிய அந்த எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வந்து 6 பேர் நீக்கிய பிறகு பேசலை. ஸோ அப்போ இது ஒரு அரசியல். இது வந்து அருளை தனிமைப்படுத்தி மீதி இருக்கிறவங்க தான் விவசாயி, அருள் விவசாயி இல்லைங்கிற மாதிரி பண்ணுன்றது. நீங்கள் இல்லைன்னா விவசாயிகளுடைய போராட்டம் வந்து இருக்காது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. நீங்கள் இல்லைன்னா நீங்கள் தனிமைப்படுத்திட்டீங்க, உங்களை தனிமைப்படுத்தியாச்சுன்னா தரப்பில் நோ ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு அவங்க என்ன தனிமைப்படுத்திட்டீங்க, போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கே. நான் வந்து சிறையிலேருந்து வந்த பிறகு அங்கே போயிட்டு வந்தேன். ஆனால் நான் சிறையிலேருந்து வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் போராட்டம் நடக்குது. அதனால் நான் வந்து நல்வழிப்படுத்துகிறேன். சில விஷயங்களை நாம் வந்து அகிம்சை வழியில் தான் போராடணும் அப்படிங்கிறத நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் இல்லைன்னா அங்கே போராட்டம் இல்லை அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்க ஆளும் கட்சி வந்து முயற்சி செய்யுது. நாம் இல்லைனாலும் அவர்களுடைய வழி நிச்சயமாக அவர்கள் போராடுவாங்க. அரசு வந்து தொடர்ந்து அதை முயற்சி பண்ண தான் போகிறாங்க அப்படின்னா அருள் ஆறுமுகத்துடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க போகிறது? இல்லை, நாங்கள் தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் அனைவருக்கும் எங்களுடைய வலி வேதனைகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவோம். தொடர்ந்து அவங்க அது பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் வந்து இவர்களுக்கு என்ன பாடம் புகட்டுமோ அதை புகட்ட போகிறோம். எங்கன்னா பொதுமக்களாக அறவழியில் போராட முடியும், எங்களுடைய வாக்காக இவர்களுக்கு அமைக்க முடியும். பிரச்சனை என்னென்னா வந்து இவர்கள் இல்லைன்னா அவர்கள்னா இவர்கள்ன்ற மாதிரி திமுகவும் அதிமுகவும் மாற்றி வர்றதுனால மக்கள் பெரும் குழப்பத்தில் என்ன பண்ணக்கூடிய சூழல் இருக்கிறாங்க. அதையும் மீறி நாங்கள் சில முடிவுகள் எடுக்க வேண்டி வருதுன்னா நிச்சயமாக எடுப்போம். நிச்சயமாக வெளியே வந்திருக்கிறீங்க, வெளியில் வந்த பிறகு மீட் பண்ணி உங்கள் சொந்தங்கள் உறவுகளை சந்திச்சிங்களா? எப்படிப்பட்ட உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க? எல்லாருக்குள்ளாரையும் வந்து ஒரு வலி இருந்திருக்கு, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் என்னுடைய மன வலிமையை பார்த்து அவர்கள் வந்து சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, எங்கே உள்ளே வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பியோன்றது தான் எல்லோரும் நினச்சாங்க. நான் திடமாக தைரியமாக வந்ததை பார்க்கும்போது அவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரும் சந்தோஷம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அதனால் என்னோடய உறுதியை வந்து அனைவரும் பார்த்து சந்தோஷம் அடைஞ்சாங்க. நிச்சயமாக உங்களுடைய அறவழி போராட்டம் வெல்லட்டும், எண்ணங்கள் ஈடட்டும். மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு பெருதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.